ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேம்பு ரைஸ் இட்லி பேட்டர் ரெசிபி பார்க்க போறோம். பேம்பு ரைஸ் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு மூங்கில் மரத்துல இருந்து வர ஒரு பூக்களுக்குள்ள இருக்கிற ஒரு வகையான அரிசி. இது 40 இயர்ஸ்க்கு ஒரு முறை தாங்க இந்த பூக்கள் பூக்கும் மூங்கில் மரத்துல. அந்த பூக்கள் கடைசியா இந்த அரிசிய கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது பட்டு போகும். அந்த அரிசி 40 வருஷத்துக்கு ஒரு முறை நம்மளுக்கு கிடைக்கிறதுனால இது ரொம்பவே ரேர் வகையான அரிசி வகையை சார்ந்தது. முக்காவாசி பாத்தீங்கன்னா இது மலைவாழ் மக்கள் இதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த அரிசி அவங்க எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருப்பாங்க நம்மளுக்கே தெரியும். அதுக்கு காரணம் இந்த அரிசி தான். பேம்பு ரைஸ்ல நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கு. பார்க்கலாம் டீடைல். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லத்தூஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இம்பார்ட்டன்ட் யூஸ்ஃபுல் நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணுங்க. தட் ரியலி மீன்ஸ் a lot. எஸ், இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் பேம்பு ரைஸ் பத்தியும் அதை வச்சு ஒரு நல்ல இட்லி பேட்டர் ரெசிபி எப்படி பண்றது. பிகாஸ் பேம்பு ரைஸ் பொதுவா நல்லது. அதுலயும் ஸ்டீம்டு வகையா, அதாவது ஆவியில வேக வச்ச ஒரு பண்டமா சாப்பிடும் போது நம்மளுக்கு இன்னுமே நிறைய உடலுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மூங்கல் அரிசியை பத்தி பார்க்கலாம். இந்த அரிசி நான் சொன்ன மாதிரி இதுல நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குங்க. உடம்புக்கு தேவையான ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இது பார்க்கறதுக்கு கோதுமை மாதிரி இருக்கும், பட் இது ஒரு அரிசி வகையை சார்ந்தது. டயபெட்டிஸ்காரங்களுக்கு இது ரொம்ப நல்லது. இது சுகர் லெவலை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணுது. போன்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்குது. நரம்பு தளர்ச்சி, அதாவது நர்வ் ப்ராப்ளம்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ரெகுலரைஸ் பண்ணுது, ஒரு சீரா வச்சுக்குது நர்வ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு. ஸோ இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நான் சொன்ன மாதிரி இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ்ங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 250 கிராம் பேக்கெட் பார்த்தீங்கன்னா 70 ரூபாயோ 75 ரூபாயோ. ஸோ இது 40 வருஷத்துக்கு ஒரு முறை நம்மளுக்கு கிடைக்கிறதுனால இதோட ப்ரைஸ் வேல்யூவும் அதிகங்க. இந்த இட்லி பேட்டருக்கு நான் எடுத்துக்கிறேன் 3 கப் பேம்பு ரைஸ்னா 6 கப் இட்லி ரைஸ். கடைசியா ஒரு 2 கப் போஹா, அதாவது அவல் சேர்ப்போம் அரைக்கும் போது. பட் இப்போதைக்கு ஊற வைக்கிறோம் மூங்கில் அரிசி அண்ட் இட்லி ரைஸ். உளுந்து 3 கப், கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வெந்தயம். இதெல்லாத்தையும் ஊற வச்சு ஒரு அட்லீஸ்ட் 6 to 8 hours ஊற வைங்க ஓவர் நைட். மறுநாள் காலையில இதை நல்லா அரைச்சுக்கோங்க பேஸ்டா. நான் என்னோட ப்ரொபோர்ஷன் கம்மின்றதுனால உளுந்து அரிசி ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து அரைக்கிறேன். நீங்க நிறைய குவான்டிட்டி பண்ணீங்கன்னா தனித்தனியா உளுந்து அரைச்சுக்கோங்க. பேம்பு ரைஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும் அரையறதுக்கு. ஸோ நல்லா சுத்துங்க. மிக்சியில பண்றதா இருந்தா, வெட் கிரைண்டர்னா கவலை இல்லை, சீக்கிரம் மசிஞ்சிடும். நான் மிக்சியில பண்றதுனால நிறைய நேரம் கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன், இது ஸ்மூத் பேஸ்ட் வர்றதுக்கு. கடைசியா போகாவும் சேர்த்து, அதாவது அந்த அவல்னு சொல்லுவோம் இல்லையா, அது நான் மெஷர்மெண்ட் டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதுதான் இதோட ப்ரொபோர்ஷன் பேம்பு ரைஸ் இட்லி பேட்டர் ரெசிபிக்கு. இது 8 மணி நேரம் 6 to 8 மணி நேரம் வெதர் கண்டிஷனை பொறுத்து வச்சிங்கன்னா சூப்பரா ஃபெர்மெண்ட் ஆயிடும். பாருங்க, எனக்கு இங்க சம்மர் இருக்கு மும்பைல, அதனால சீக்கிரமே ஃபெர்மெண்ட் ஆயாச்சு. ஒரு 6 மணி நேரத்துல நல்லா பொங்கி வந்திருக்கு. இந்த மாவுல உப்பு போட்டு கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாவுல நான் சொன்ன மாதிரி மலைவாழ் பகுதி மக்கள் இது நிறையவே உணவுல சேர்த்துப்பாங்க. ஏன்னா இது முக்காவாசி அங்க உங்களுக்கு கல்டிவேட் ஆகும். அவங்க பிலீவ் பண்றாங்க, இன்ஃபேக்ட் இது ஃபர்டிலிட்டிக்கு கூட யூஸ் ஆகுதுன்ட்டு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ரிசர்ச் சொல்லுது, மலைவாழ் மக்கள் இதை உட்கொண்டதுனால இது ஃபர்டிலிட்டிக்கு கூட ஹெல்ப் ஆகுதுன்னு படிச்சிருக்கேன். இது ஃபெர்மெண்ட் ஆன மாவை நம்ம ரெகுலர் இட்லி பண்ற மாதிரி இட்லி பானையில 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா ஹெல்தியான மூங்கில் அரிசி இட்லி தயாருங்க. பொதுவாகவே இட்லி நல்லது, ஆவியில வேக வச்சது. அதுவும் மூங்கில் அரிசி மாதிரி
ஒரு அரிசியில பண்ண இட்லி சொல்லவே வேண்டாம், அவ்வளோ நல்லது. புரோட்டீன் பாத்தீங்கன்னா இதுல ரைஸ், நார்மல் ரைஸ் கோதுமையை விட அதிகமா இருக்கு இதுல. நான் சொன்ன மாதிரி இது ஜாயிண்ட் பெயின், பேக் பெயின் அதெல்லாம் சுத்தமா இதை தொடர்ந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா போயிடும். கொலஸ்ட்ரால் லெவல்லையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கும். அண்ட் இட் இஸ் அ குட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் B6ங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த ரைஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பா இந்த இட்லி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க காமெண்ட் செக்ஷன்ல. இன்னும் ஒரு நல்ல ஹெல்தி ரெசிபியோட திருப்பி உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ so much for watching Lathu's Kitchen.